கேரளாவில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து காங்கிரஸ் இன்று அறிவிக்கிறது. கேரளாவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. முதலமைச்சர் பதவிக்கு மூத்த தலைவர்கள் சி வேணுகோபால், சதீஷன் மற்றும் ரமேஷ் சென்னிதாலா இடையே போட்டி நிலவி வருவதால் இதுவரை முதல்வர் பெயர் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்ய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையில் டெல்லியில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து கேரளத்தின் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து இன்று அறிவிக்கப்படும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கேரள மாநிலத்தின் அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனையில் காங்கிரஸ் கட்சி களமிறங்கியுள்ளது. இதற்காக இன்று பிற்பகல் 1 மணிக்கு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. கேரளாவைச் சேர்ந்த அனைத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் உடனடியாக திருவனந்தபுரம் வருமாறு கட்சித் தலைமை உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் இருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர்கள் அஜய் மக்கான் மற்றும் முகுல் வாஸ்னிக் ஆகியோர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் எம்எல்ஏக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு கூட்டத்தின் முடிவில் புதிய முதலமைச்சரின் பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது.